بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் பக்கராவில் 236 வசனங்களை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி 237வது வசனம். இந்த வசனமும் முந்தைய வசனங்கள் போலவே விவாகரத்து சம்பந்தப்பட்ட சட்டங்களைத்தான் சொல்லுகிறது. இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒயின் தல்லக்துமூஹுன்ன, அந்த பெண்களை, அதாவது மனைவிமார்களை நீங்கள் விவாகரத்து செய்தால்ங்கிறதுல இந்த தல்லக்க என்பதனுடைய சென்றகால வினை தானே, அதனுடைய முன்னிலை பன்மை எப்படி வரும்னு கேட்டால் தல்லக்தும், தல்லக்த, தல்லக்துமா, தல்லக்தும் என்று வரும். இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு லமீரை சேர்த்தோண்டு வைங்க. அப்படி சேர்த்தோம்னு சொன்னால் ஒரு வாவோடு சேர்த்தான் அது சேர்ப்பாங்க. தல்லக்தும் இருக்குல்ல, தல்லக்தும் ஹுன்ன அப்படி சொல்ல மாட்டாங்க. தல்லக்துமூஹுன்ன, அது மாதிரி ஹூ சேர்த்தன்னு வைங்கள, தல்லக்துமூஹு, தல்லக்துமூஹுமா, தல்லக்துமூஹும். அந்த காயிபான 6 லமீர் இருக்குல்ல, காயிபில் உள்ள லஹூஹுமாகும் ஹாஹுமாஹுன்னு வரக்கூடிய அந்த 6 லமீர்கள், இந்த 6 லமீர்கள் இந்த முன்னிலை பன்மையாக வரக்கூடிய சொல்லில் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அதை சேர்ப்பதற்கு ஒரு வாவு ஒன்று என்ன செய்வாங்க, இணைத்து கொள்வார்கள். இது ஏற்கனவே ஒரு சொல்லில் இதே மாதிரி உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். ஒயின் தல்லக்தும், தல்லக்தும் ஹுன்ன தான் அசல். அந்த ஹுன்னவை சேர்க்குற காரணத்தினால ஒரு வாவை போட்டுக்கிறாங்க. ஒயின் தல்லக்துமு ஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால், மின் கபலி அன் தமஸ்ஸூஹுன்ன, மஸ்ஸ என்று சொன்னால் தொட்டான், தீண்டினான் என்று அர்த்தம். மஸ்ஸன என்ன அர்த்தம், இந்த தொடுறமில்ல விரல்னால் தொடுறேன்னா இதுக்கு பேர் மஸ்ஸு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி சம்பந்தமாக மஸ்ஸுன்னு வந்துச்சின்னு சொன்னால் தொடுவதுங்கிற அர்த்தம் கிடையாது. இல்லற வாழ்க்கையில் நடத்துறதுன்னு அர்த்தம். தீண்டுவதுன்னு சொல்கிறோம்ல, தீண்டுதல் என்பது ஒரு மனைவியை தீண்டினான் என்று சொன்னால், அல்லது கணவனை மனைவி தீண்டினாள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவாயிரும்னு கேட்டால் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது ஆயிரும். மற்ற இடங்களில் இந்த மஸ்ஸன் மச்சுன்னா தொடுறது தான். மஸ்ஸுல் முஸ்ஹபி, குர்ஆனை தொடுவது, பெஞ்சை தொடுவது, ஒரு ஆளை தொடுவதுன்னு வெறுமனே தொடுதல் என்பது தான் மஸ்ஸ என்பதனுடைய அர்த்தம். இந்த லாயமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள்லாம் வருதில்ல, அதெல்லாம் இந்த மஸ்ஸை தான் அது. இப்போ மஸ்ஸ என்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் தொடுவது. கணவன் மனைவி சம்பந்தமாக மஸ்ஸுன்னு போட்டோம்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் அதை நாகரிகமாக சொல்லணும்ல, அதுக்காக வேண்டி தொடுறதுக்கு முன்னாடின்னு சொன்னால் அது என்ன செய்யணும், அதை பச்சையாக சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு நாகரிகமாக என்ன செய்வாங்கன்னா இந்த சொல் வேற ஒரு சொல்லாக மாற்றி சொல்கிறாங்க. அல்லாவும் அந்த மக்களுடைய வழக்கில் அல்லாவும் அதுதான் சொல்கிறான். அப்போ மின் கபலி அன் தமஸ்ஸூஹுன்ன, மஸ்ஸ என்றால் தொட்டான் அர்த்தம். இந்த இடத்துல மஸ்ஸவுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்தினான், அதாவது தாம்பத்தியம் நடத்தினான் என்று அர்த்தம். இந்த குடும்ப வாழ்க்கையில் வர்றதுனால அப்போ மஸ்ஸவுலேருந்து எப்படி வரும், மஸ்ஸ எமஸ்ஸு, மஸ்ஸங்கிறது சென்ற காலம், எமஸ்ஸுங்கிறது வருங்காலம். எமஸ்ஸு எமஸ்ஸானி எமஸ்ஸூன, தமஸ்ஸு தமஸ்ஸானி எம்சஸ்ன, அந்த பிரிச்சுருவோம் அந்த இடத்துல. மறுபடி தமஸ்ஸு தமஸ்ஸானி தமஸ்ஸூன, அந்த தமஸ்ஸூன என்பது தான் இந்த சொல். இந்த தமஸ்ஸூன் இருக்குத, தமஸ்ஸுங்கிறது தமஸ்ஸூன அப்படின்னு இருக்குது. தமஸ்ஸூன என்பதில் அன் என்ற வார்த்தை, இந்த என்ன கிராமரை முடிச்சுட்டு அர்த்தம் செய்யணும் வருங்க. என்ன கிராமர் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு இது நீங்கள் மறந்துருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடத்தப்பட்ட கிராமர் தான்.
சும்மா ஞாபகப்படுத்துறது தான். அப்போ இந்த அன் என்ற வார்த்தை வந்து வருங்கால வினையில் வந்துச்சின்னு சொன்னால் என்ன செய்யும், நசபு செஞ்சிடும். இப்போ எல்ரிபுன்னு இருக்குது, அன் எல்ரிப, எல்ரிபு என்று இருந்தது, என்ன வந்துடும், அன் சேர்த்துட்டோம்னா அன்னு லன்னு கை இதன் இந்த 4 சொல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துருக்குறோம். அப்போ அன்லன் கை இதன் என்கிற இந்த 4 சொற்களும் வருங்கால வினை சொல்லோடு சேரும் என்று சொன்னால் அந்த இடத்துல இந்த வருங்கால வினை சொல்லுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒருமையில் நசபு செஞ்சிடும், இருமை பன்மையில் நூனையெல்லாம் நீக்கிறோம். பெண்பால் பன்மையில் உள்ள நூனு வந்து எப்போவும் நீங்காது, போவாது. அப்போ அந்த மாதிரி வரும்போது தமசூனன் இருக்குமா, தமசூனவில் அன் சேர்ந்தவுடனே அன் தமசூ, தமசூன் அந்த இடத்துல நூன் இருக்குது. இந்த அன் இல்லாட்டி தமசூனன் வந்திருக்கும். அன் தமசூன ஹுன்னன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து தமசூன என்பது தான் வருங்காலத்தில் முன்னிலையில் பன்மைக்கு உரிய சொல். அப்போ அன் வந்ததுனால என்னவாச்சுன்னா அன் தமசூன என்பதில் நூனு போயிடுச்சு. அப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அந்த அன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வருங்கால வினையை வந்து அர்த்தத்தை மாற்றிடும், மஸ்தர் ஆக்கிறோம். அதாவது தமசூனண்டா நீங்கள் தொடுவீர்கள் அல்லது தொடுகிறீர்கள், நிகழ்கால அர்த்தமும் கொடுக்கலாம் வருங்கால அர்த்தமும் கொடுக்கலாம்ல. தமசூனன்னு சொன்னீங்கன்னா வருங்காலத்தில் தொடுவீர்கள் அல்லது தொடுகிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு வந்துடும். இந்த அன் சேர்ந்துட்டிங்கன்னு சொன்னால் அது என்ன ஆயிரும்னா அன்னும் தமசும் சேர்ந்து மஸ்தர் ஆகிக்கிறோம். எப்படி மஸ்தர் ஆகும்னு கேட்டால் மஸ்தர்னா அந்த அந்த சொல்லு மஸ்தர் ஆயிரும், லமீரும் சேர்ந்துடும். உதாரணமாக எல்ரிபுன்னு இருக்குது, எல்ரிபுல அன் சேர்த்துட்டோம்னா அன் எல்ரிப, இது என்ன ஆயிரும்னா அடித்தல்ன்ற அர்த்தத்துக்கு மாறிடும். அடித்தல்னு மட்டும் மாறாது, அந்த எல்ரிபுல என்ன லமீர் இருக்கிறது, ஆண்பால் ஒருமை இருக்குதுல்ல, அப்போ அவனுடைய அடித்தல் ஐ எல்ரிபன்னு சொன்னால் அவன் அடித்தல், ஐ எல்ரிபா அந்த 2 பேர் அடித்தல், லர்புஹுமான்னு வந்துடும். ஐ எல்ரிபு லர்புஹும் அவர்கள் அடித்தல், அன் தல்ரிப லர்புஹா லர்பும் வந்துடுன்னு அந்த லமீரையும் கொண்டு வந்துடணும். மஸ்தர் ஆக்குறதுன்னு சொன்னால் வருங்கால வினையை வந்து மஸ்தரா வெறுமனே அடித்தல்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அவனுடைய அடித்தல் அவளுடைய அடித்தல் எத்தனை பேருக்குரிய சொல்லாக இருக்கிறதோ அந்த லமீரையும் பின்னாடி சேர்த்துறன்னு மஸ்தர் ஆக்கும்போது. இப்போ தமசூவில் வந்து என்ன இருக்குது, அன் தமசூனா என்னது, மஸ்ஸனா தொட்டான் அர்த்தம்னா மஸ்ஸு மட்டும்தான். மஸ்தர் என்னது, மஸ்ஸுன் தொடுதல்னு வருது. அப்போ இதில் வந்து தான் மஸ்ஸுஹும் மஸ்ஸுக்கும் தமசுன்னு வருதுல, தமசூவில் என்ன லமீர் இருக்கும், கும்ங்கிறது இருக்கும். அதாவது எம்எஸ்ஸூலேருந்து எம்சுசன வரைக்கும் ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னு அந்த 6 லமீர் இருக்கும். முன்னிலையில் என்ன இருக்கும்னு கேட்டால் க குமா கும் கி குமா குன்னு அந்த லமீர் வந்து முன்னிலையில் மறைஞ்சு நிற்கும். அப்போ இதை மஸ்தர் ஆக்கிறத எப்படி ஆக்கணும்னா மஸ்ஸுக்கும் அந்த மஸ்ஸுன்னு சொன்னால் நீங்கள் தொடுவது, அந்த அன் வந்ததுனால தொடுதல்ங்கிற அர்த்தமாக மாறிக்கிறேன், நீங்கள்ங்கிறது சேர்ந்துக்கிறனால வெறுமனே தொடுதல்னு அர்த்தம் வராது. இந்த அன் வந்து மஸ்தர் ஆக்கும்னு சொல்கிறோம்ல, இது வந்து புதுப்பாடம் கிடையாது, இது ஏற்கனவே கிராமரில் உங்களுக்கு சர்ஃபில் நடத்தின விஷயந்தான். நீண்ட காலம் ஆகிட்டதுனால நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு ஒரு நினைவூட்டல் தான் இது. அப்போ அன் தமசு, அதாவது மஸ்ஸுன்னா அன் தமசுன்னா மஸ்ஸுக்கும் நீங்கள் தொடுவது, மின் கபலி மஸ்ஸிக்கும் நீங்கள் தொடுவதற்கு முன்னால், ஹுன்ன அவர்களை, அதாவது மறுபடியும் அர்த்தம் செய்யுங்க, ஒயின் தல்லக்துமு ஹுன்ன அந்த மனைமார்களை நீங்கள் விவாகரத்து செய்தால், மின் கபலி அன் தமசு ஹுன்ன அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன்ன, தொடுவதுன்னு அர்த்தம் செய்யணும், தீண்டுவதுன்னு வச்சுக்கிறோம். தீண்டுதல்ங்கிற வார்த்தையை தமிழில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படுத்துவாங்க. தமிழ்லேயே அந்த மாதிரி தான் இருக்குது. அவளை தீண்டவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலைன்னு அர்த்தத்துக்கு வந்துடும். மின் கபலி அன் தமசு ஹுன்ன அவர்களோடு இல்லறம் நடத்துவதற்கு முன்னால் நீங்கள் தலாக் சொன்னீங்கன்னு சொன்னால், அதாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான்னா அவளோட மன வாழ்க்கை ஈடுபடவே இல்லை, உடனே வேணான்னு சொல்கிறான். அல்லது கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு 2-3 நாளாக வந்து ஏதோ பிரச்சனையினால் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க, ஆனால் அது 2 பேரும் தொடவே இல்லை, சேர்ந்துக்கிறவே இல்லை,
ஒரு மாதம் கூட ஆயிடுச்சு, அப்புறம் விவாகரத்து செய்கிறான். சில இப்போ இலங்கை மாதிரி பகுதிகளில் என்ன செய்வாங்கன்னா, கல்யாணத்தை பண்ணிவிட்டு மனைவியோ அந்த பெண்ணை வந்து தாய் வீட்டில் வச்சுக்கிடுவாங்க ரொம்ப நாளைக்கு. 6 மாதத்துக்கு பிறகு சேர்த்து வைப்பாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணிவிடுவாங்க, அப்புறமேலு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தன் தலாக்கு சொல்லிவிட்டான். கல்யாணம் நடந்துச்சு, அவங்க சேரலை. அது மாதிரி சேர்வதற்கு முன்னால் தலாக்கு சொல்லுதல் என்பது அன்னைக்கும் நடக்கலாம், 6 மாதம் கழித்து கூட நடக்கலாம். ஏன்னா இவங்களுடைய மூட நம்பிக்கையினால் 6 மாதம் சேர விடாமல் ஆக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரையில் விவாகரத்து பண்ணிட்டான். இப்போ என்ன இது, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், திருமணம் செய்தால் பெண்ணுக்கு வந்து மகருங்கிற ஒரு உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அந்த மகர் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டான்ல, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த மகருங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இவன் அந்த பெண்ணை தீண்டவே இல்லை, தலாக் சொல்லிட்டான். இப்போ மகருடைய நிலைமை என்ன? மகருக்கு தான் இதை அல்ல சொல்கிறான். அந்த வசனத்தில் வந்து மகருக்கு தான் அதை சொல்லி காட்டுறான். ஒயின் தல்லக் துமுகுன்ன, அந்த பெண்களை நீங்கள் தலாக் சொன்னீர்களே ஆனால் மின் கபலி அன் தமசூகுன்ன, நீங்கள் அவர்களை தீண்டுவதற்கு முன்னால் நீங்கள் தலாக்கு சொன்னால், மேலும் ஓ கது ஃபரல்தும் லகுன்ன ஃபரீலா, அவர்களுக்கு ஒரு ஃபரீலத்து என்றால் மகரு, கடமையானதுன்னு அர்த்தம். கடமையானதுன்னா மகரு, ஒரு கடமையான ஒன்றை அவர்களுக்காக நீங்கள் நிர்ணயித்திருக்கும் நிலையில். அதாவது நீங்கள் தலாக் சொல்கிறீங்க, ஆனால் கல்யாண நேரத்திலேயே ஒரு 10 லட்ச ரூபா மகருன்னு பேசிட்டீங்க. மகர் எவ்வளோ பேசலாம்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் மகரை வந்து நிர்ணயிச்சிருக்கிறீங்க. நிர்ணயிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? 2 சாரான்னு பேசி அந்த வீட்டை மகராக வச்சுக்கிடுவோம், அல்லது 20 பவுன் நகை மகரு, அல்ல 50 பவுன் நகை மகருன்னு என்ன வேண்டாலும் வசதிப்படி கொடுக்கலாம். அப்போ கல்யாணத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, மகரை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ நிர்ணயம் பண்ணிவிட்டு இவன் தொடாமையே தலாக்கு சொல்லிட்டான். அப்போ நிர்ணயம் பண்ண காசை கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும்ல. அதை கல்யாணத்தின் போது 10 லட்ச ரூபா மகரு நாங்கள் பிறகு தர்றோம், உடனடியாக கொடுத்தாலும் சரி, அல்லது பிறகு தர்றோன்னு சொன்னாலும் சரி, அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் வேணான்ட்டான் அவங்க சேர்வதற்கு முன்னாடியே. இப்போ வந்து அந்த மகரை நிர்ணயித்தாங்கல்ல, அந்த 10 லட்சம், அதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஏற்கனவே கொடுத்துருந்தா அதை கிளைம் பண்ணி வாங்கணுமா வாங்கக்கூடாதா? அப்படிங்கிறதுக்குரிய சட்டத்தை தான் அல்ல இதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு தொகையை நீங்கள் நிர்ணயித்து இருந்தீர்கள் என்று சொன்னால் அதில் பாதியை கொடுங்க. 10 லட்ச ரூபா மகருன்னு பேசியிருந்தீங்களா, 2 பேரும் சேரலையா, சேராமே நீங்கள் தலாக்கு சொல்கிறீங்களா, பாதியை கொடுத்துருங்க. அப்போ வந்து சேர்ந்துட்டாங்கன்னா முழு மகர் அவளுக்கு சொந்தமாயிரும். இப்போ இந்த மகரை வந்து முதல்லையே அவன் கொடுத்து இருந்தான்னு வைங்க, கொடுத்து இருந்தானேயானால் பாதியை தந்துருங்கன்னு இவன் கேட்கலாம். அதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போதே 10 லட்சத்தை கையில் கொடுத்துவிட்டான், ஆனால் சேர முந்தி விவாகரத்து நடந்து போச்சு. அப்போ இந்த கணவன் என்ன செய்யலான்னு கேட்டால், நான் 10 லட்ச ரூபா உங்களுக்கு மகர் ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ இல்லற வாழ்க்கை நடத்தாமல் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், அதனால நான் கொடுத்த 10 லட்சத்தில் 5 லட்சத்தை தாங்க, இவனும் கிளைம் பண்ணலாம். ஏன்னா பாதிதானவனுக்கு கடமை. அல்லது இனிமேல் தர்றதாக பேசியிருந்தான், வேணான்ட்டான், இப்போ அவன் எவ்வளோ கொடுக்கணும், பேசுனால பாதியை கொடுக்கணும். கொடுக்காமல் இருந்தானேயானால் இனி கொடுக்கறது பாதியை கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்துருந்தானேயானால் பாதியை கிளைம் பண்ணி வாங்கிக்கிறலாம். ஏன்னாட்டா அவளை தீண்டுவதற்கு முன்னாடி தலாக்கு சொல்லிட்டதுனாலையும் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு கல்யாணம்னு ஆயிடுச்சுல, அதுக்கு அவளுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கத்தானே வேணும் என்பதற்காக வேண்டி பாதி மகரு. இப்போ மறுபடி வாருங்க, ஒயின் தள்ளக் துமுகுன்ன, அந்த பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால், மின் கபிலி அன் தமசூகுன்ன, அவர்களை தீண்டுவதற்கு முன்னால் நீங்கள் விவாகரத்து செய்தால், மேலும் கது ஃபரல்தும், நீங்கள் ஃபர்லாக்கி இருக்கும் நிலையில், விதியாக ஆக்கி இருக்கும் நிலையில், லகுன்ன, அவர்களுக்காக ஃபரீலத்தன், ஒரு தொகையை, ஃபரீலத்தன்னா ஒரு கடமையான ஒரு தொகையை நீங்கள் நிர்ணயித்திருக்கும் நிலையில், அது என்ன நீங்களே நிர்ணயிச்சிட்டீங்க, ஒரு வீடு தர்றேன், இத்தனை பவுன் நகை தர்றேன், அல்லது இத்தனை ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு ஏதோ ஒன்று நீங்கள் நிர்ணயித்திருக்கும் நிலையில், மகர் பேசப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் விவாகரத்து பண்ணீங்கன்னா, நிஸ்ஃபுமா ஃபரல்தும், நீங்கள் நிர்ணயித்ததில் பாதி கொடுக்க வேண்டும். நிஸ்ஃபு மா ஃபரல்தும், எதை நீங்கள் நிர்ணயித்தீர்களோ அந்த தொகையில் பாதி கொடுக்க வேண்டும். முந்தைய கொடுத்துருந்தா பாதியை நீங்கள் வாங்கிக்கிறன்னு, கொடுக்காமல் இருந்தீங்க என்று சொன்னால்
விவாகரத்து பண்ணதுனால பாதியை நீங்கள் கொடுத்துடணும், விவாகரத்துலாம் முடிஞ்சு போச்சு நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் ரெண்டு தரப்புக்கும் உள்ளது. ரெண்டு தரப்புக்குமே என்ன செய்யணும், பாதி தான் இப்போ கிளைம் பண்ண முடியும், பாதி வந்து கிளைம் பண்ண முடியாதுங்கிறது இது ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்லிடுறான். அதுக்கடுத்து இல்லா யாஃபூன, அவர்கள் மன்னித்தாலே தவிர. இந்த மகருங்கிறது இருக்க, இன்றைக்கி அது தலாக்கே சொல்லிவிட போட மகர் வேணாம் ஒன்று வேணாண்டு அப்படி விட்டுடலாம்ல, அலட்சியப்படுத்திடலாம். கல்யாணத்தை பண்ணிவிட்டு திடீர்னு வேணான்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அதன் காரணமாக என்ன செய்யலான்னு கேட்டால், அந்த மன்னித்தல் வந்து ரெண்டு தரப்புலையும் வரலாம். கணவனும் மன்னிக்கலாம், மனைவியும் மன்னிக்கலாம். கணவன் என்ன செய்கிறான், இல்லை பேசினபடியே நான் தந்துடுறேன், என்ன இருந்தாலும் நான் தானே விவாகரத்து பண்ணுறேன், அதனால் வந்து இல்லை நான் நடக்காட்டாலும் பரவாயில்லை, நான் முழு தொகையும் தந்துடுறேன்னு அவன் சொல்கிறான். செஞ்சுக்கலாம் தாராளமாக. அல்லது அவள் என்ன செய்கிறா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வேணான்னு சொல்லிவிட்டு உன் காசு எனக்கு தேவையில்லைனுமே, கல்யாணம் பண்ணிட்டு என்னை தொடவே இல்லை, நீ வேணான்னு சொல்லிவிட்ட, அதனால் உன் காசு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அவளும் சொல்லலாம்ல. அப்போ ரெண்டு பேருமே அந்த மாதிரி விட்டு கொடுத்தல் ரெண்டு தரப்புலையும் வரலாம். விட்டு கொடுத்தல்னா என்ன, வேண்டாம் வெறுப்பாக தான் விட்டு கொடுப்பாங்க, விளங்குதா? விவாகரத்துன்னு வரும்போது ஒரு சந்தோஷமான முறையில் விட்டு கொடுத்தல் இருக்குது. இவ்வளோ கசப்பான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுருச்சுங்கிறதுக்காக இப்போ நான் தொலைஞ்சு போகுதுன்னு விட்டு கொடுக்குறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் விட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில். அது எந்த மாதிரி இருந்தால் அது தேவையில்லை, வெளிப்படையாக விட்டு கொடுக்குறது தான் பார்க்கணும். அப்போ இல்லை யாஃபூனன்னு இருக்குல்ல, இந்த யாஃபூனங்கிற ஒரு சொல்லை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். இந்த யாஃபூனங்கிறது வந்து ஆண்பால்லையும் யாஃபூனன்ட்டு தான் வரும் பன்மையில், பெண்பாலில் என்னென்று வரும்னா யாஃபூனன்ட்டு தான் வரும். யாஃபூனன்னு சொன்னால் அந்த ஆண்கள் மன்னித்தாலே தவிர, அஃபூண்டா மன்னிக்கிறது தானே. யாஃபூனா ஆண்கள் மன்னிப்பதுன்னா அலட்சியப்படுத்தி விட்டுறது, வேணான்னு சொல்கிறது. அப்போ யாஃபூன என்பதற்கு அந்த ஆண்கள் மன்னித்தாலே தவிர என்று அர்த்தம் செய்யலாமான்னு கேட்டால் அதுக்கு உரிய சொல்லாகவும் அது இருக்கிறது. அந்த பெண்கள் மன்னித்தாலே தவிர அப்படின்னு இந்த சொல்லுக்கு அர்த்தம் செய்யலாம். ஏன்னு கேட்டால் அந்த யாஃபூனங்கிற சொல்லு இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் ஆண்பால் பெண்பால் பன்மை ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் வரும். ஆண்பால் பன்மை யாஃபூனன்னு தான் வரும், பெண்பால் பன்மை யாஃபூனன்னு தான் வரும். இந்த உதாரணமாக அந்த சார்ட் போட்டு காட்டுறேன் பாருங்களேன், இந்த இருக்குது யாஃபு, யாஃபு வாணி. யாஃபுங்கிறது ஒருமை, சரியா? அது இருமைக்கு என்ன செய்யணும், அலிஃபுன்னு சேர்க்கணுமா, யாஃபு வாணி. பன்மையில் என்ன செய்வோம், யாஃபு ஊனன்னு வரும். யாஃபு ஊன, வாவ் இன்னொரு வாவ், டபுள் வாவ். யாஃபு யாஃபு வாணி யாஃபு ஊனன்னு வரும். ஊனன்னு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த வாவுக்கு லம்மு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துடணும். எடுத்தவுடனே அந்த வாவுக்கு ஒரு சுக்குணும் அடுத்த வாவுக்கு ஒரு சுக்குணுன்னு வர்றதுனால ஒரு வாவை போக்கிடுவோம். போக்கிட்டோம்னா என்னவாயிரும், யாஃபூன. அப்போ யாஃபு ஒருமை, யாஃபூனங்கிறது பன்மையாச்சா? சரி, பெண்பாலில் வாங்க, தாஃபு, தாஃபு வாணி. அது பெண். இதில் என்ன வரும், யாஃபூன. இதில் வந்து யாஃபூன தான் அசல், எதுவும் போக்கவெல்லாம் படலை. வேணா அதில் வாவு, இது வாவு இருக்கிறதுனால, இந்த வாவு இருக்குல்ல, வாவு தானே கடைசி எழுத்தாக இருக்குது, அந்த கடைசி எழுத்து அதில் வந்திருக்கு யாஃபூன. எல்ரிப்புனு வரும்ல, எல்ரிப்பு எல்ரிபாணி, தல்ரிப்பு தல்ரிபாணி, எல்ரிப்புன, யாஃபூன அப்படின்னு வருது. அப்போ இந்த யாஃபூனவில் வந்து அசல் யாஃபூனன்னு இருக்கும் ஆண்பாலில். பெண்பாலில் வந்து அசலே இது தான், எதுவும் போக்கவெல்லாம் படலை. யாஃபூனா யாஃபூனா தான் அதனுடைய அசல். இந்த யாஃபூனாவுடைய அசல் வந்து யாஃபூனன்னு இருக்கும், ஒரு டபுள் வாவ் இருக்கும், ஒரு வாவ் நம்ம போக்கிறோம். ஆனால் தோற்றத்தில் ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது, அதுவும் யாஃபூனா இதுவும் யாஃபூனா. அப்போ யாஃபூனா என்றால் அந்த ஆண்கள் மன்னிக்கிறார்கள் மன்னிப்பார்கள் என்று அர்த்தம் செய்யலாம், அந்த பெண்கள் மன்னிக்கிறார்கள் மன்னிப்பார்கள் என்றும் அர்த்தம் செய்யலாம். அந்த ரெண்டுக்கும் உரிய ஒரு சொல்லாக இந்த யாஃபூன இருக்கிறது. அதனால் இதில் என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர்கள் வந்து இது வந்து ஆண்கள் விட்டு கொடுப்பதா பெண்கள் விட்டு கொடுப்பதாங்கிறத ரெண்டு கருத்தையும் சொல்கிறாங்க. இல்லா யாஃபூன, அந்த பெண்களை விட்டு தந்தாலே தவிர, அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா விட்டு தர்றாங்க. எப்படி வேணாங்க, நீங்கள் தலாக்குன்னு சொன்ன பிறகு என்ன உங்கள் பாதி காசு எனக்கு என்னத்துக்கு, போ எடுத்துகிட்டு போ அப்படின்றார்களே, ஆனால் இவன் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லலாம். அல்லது ஆண்களை விட்டு தர்றேன் முழுசையும் வச்சுக்கிட்டு போன்னு விட்டு தர்றது. பெண்கள் விட்டு தர்றது வந்து எனக்கு அறவை வேணாம்னு விட்டு தருவாங்க.
ஆண்கள் விட்டு தரேன்னு நடத்தோம்னா எல்லாத்தையும் வச்சுக்கேன்னு விட்டு தருவாங்க. விட்டு கொடுத்தலுங்கிறது அப்படி. அப்போ இந்த யஃபூன என்பதற்கு ஆண்பாலாகவும் இதுக்கு அர்த்தம் செய்யலாம், பெண்பாலாகவும் அர்த்தம் செய்யலாம். ஆனால் இது இந்த இடத்துல பெண்பாலை தான் செய்யணும். ஏன்னு கேட்டால் அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆண்பாலை தனியாக சொல்கிறான். யஃபு அல்லது இப்போ எதிகி உக்குத்து நிக்காஹுடைய அந்த ஒப்பந்தம் யார் கையில் இருக்கிறதோ அவன் மன்னித்தாலே தவிர இங்கே இந்த யஃபுன்ற ஆண்பால் வந்துருச்சு. இது ஆண்பாலுக்கு அடுத்த வார்த்தை வந்துட்டதுனால இந்த யாஃபூனை பெண்ணுக்கு தான் குறிக்கும். இல்லாம் யாஃபூனை அந்த மனைவிமார்கள் விட்டு தந்தாலே தவிர, எதை விட்டு தர்றாங்க, மகரே விட்டு தந்துடுறாங்க, வேணாம் தொலைஞ்சு போ, தரவே வேணாம் போ என்று விட்டு தந்தாலே தவிர, அல்லது யஃபு அல்லது இப்போ எதிகி யார் கையில் இருக்கிறதோ உக்குதத்து நிக்காஹுடைய உடன்படிக்கை யார் கையில் இருக்கிறன்னா அந்த புருஷங்காரன் அவன் விட்டு தந்தாலே தவிர, ஒன்று அந்த பெண்ணு விட்டு தரலாம் அல்லது புருஷன் விட்டு தரலாம். அப்போ யார் கையில் திருமணத்தினுடைய உடன்படிக்கை இருக்கிறதோ அவன் விட்டு தந்தாலே தவிர அப்படின்னு அர்த்தம், அவன் மொத்த மகனையும் வச்சுக்கிறங்கிறான். நான் பாதி கொடுத்தா சட்டப்படி போதும், இருந்தாலும் நான் விவாகரத்து பண்ணாலும் உங்களுக்கு மன ரீதியாக பாதிப்பு வரும்ல, அதனால் மொத்தத்தையும் நான் தந்துடுறாங்க, 10 லட்சத்தையும் தந்துடுறேங்கிறான். அவன் விட்டு தர்றது அப்படி இருக்கும். இவள் விட்டு தர்றது எப்படி இருக்கும், என்ன நீ வேணான்ட்டு உங்கள் ஆசனத்துக்கு மொத்தத்தையும் நீனே வச்சுக்கேன்னு சொல்லுவதுக்கு பேர் இவன் விட்டு தர்றது. அப்போ 2 தரப்பில் யார் விட்டு தந்தாலும் அது குற்றம் வராது. விட்டு தந்தல்னு எங்கே வந்தாலும் குற்றம் வராதுல்ல. இது தலாக்கு சட்டத்துக்கு மட்டும் இல்லை. ஒரு ஆளுக்கு நான் கடன் கொடுத்துட்டேன், கேட்டு பார்க்குறேன், தரமாட்டேங்கிறான். கடைசியில் நான் என்ன செய்கிறேன், வேணாம் நீ தர வேணாம் போட, நான் விட்டுட்டேங்கிறோம். அப்புறம் ஏதாவது அல்ல கேட்பானா கேள்வி, யாராச்சும் கேட்க முடியுமா? தனக்கு உரியதை வேணாண்டு ஒருத்தர் விட்டு கொடுத்தாரையானால் அதில் யாரும் தலையிட முடியாது. சம்மந்தப்பட்டவர் அந்த கொடுத்த அவன் தான் பாதிக்கப்பட்டவன், அவனே வேணான்ட்டு அப்புறம் என்ன பஞ்சாயத்து இருக்குது? சட்டம் இவ்வளவுதான் சொல்லியாச்சு. பாதி மகர் தான் சட்டம். விரும்புனீங்களா முழு மகரையும் கொடுங்க, விரும்புனீங்களா மகர வெத்தத்தை வேணாண்ட ரிஜெக்ட் பண்ணிடுங்க, அது உங்கள் சாய்ஸில் உள்ளது அப்படின்னு நல்லா சொல்லிடுறான். அப்போ அந்த பெண்கள் மன்னித்தாலே தவிர அல்லது யாருடைய கையிலே அந்த திருமண உடன்படிக்கை இருக்கிறதோ அவன் மன்னித்தாலே தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பாதி மகர் தான் கொடுக்கணும். ஆனால் இதில் விட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்குற ஒரு தன்மையை நீ வளர்த்துக்கிறங்க. அன் தாஃபு நீங்கள் விட்டு கொடுப்பது, தாஃபுங்கிறது என்ன சொல்லு, ஆண்பாளுக்குள்ளே சொல்லு. அன் தாஃபு ஆண்களாகிய நீ தாஃபூனு வரும், இந்த அன் வந்ததுனால அந்த நூனு போயிடுச்சு. அன் தாஃபு ஆண்களாகிய நீங்கள் விட்டு கொடுப்பது அக்ரபு லித்தக்குவா இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அவளும் விட்டு கொடுக்கலாம், நீனும் விட்டு கொடுக்கலாம். ஆனாலும் யார் விட்டு கொடுப்பது சிறந்தது என்றால் அன் தாஃபு ஆண்களாகிய நீங்கள் விட்டு கொடுப்பது அக்ரபு நெருக்கமானது, லித்தக்குவா இறையச்சத்திற்கு ரொம்ப நெருக்கமானது அதுதான். அதனால் என்ன, நீங்கள் தான் கல்யாணம் பண்ண பாதிப்பு அவளுக்கு தானே. கல்யாணம் பண்ணி நீ சேர்ந்துட்டு தலாக சொன்னா என்ன, சேராட்டி சொன்னா என்ன, அவளுக்கு தான் ஒரு பாதிப்பு ஏற்படுது. இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளால் எதுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடுத்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், முழு மகரையுமே கொடுத்துருங்கிறான்லாம். அதாவது பாதி மகரு கம்பல்சரி. சிறப்பு என்னன்னு கேட்டால், வேணாம் பேசியாச்சில் மகரை நீங்களே வச்சுக்கிறங்க, தாம்பத்தியம் நடக்காட்டாலும் பரவாயில்லை, பேசினபடி நீங்கள் எடுத்துக்கிறங்கன்னு சொல்லணும். சொல்லிவிட்டு அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள ஃபதுல்னா மேம்பட்ட நிலையை ஒரு சிறப்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள். லா தன்சவு நீங்கள் மறந்து விடாதீர்கள் அல் ஃபதுல பைன. இப்போ ஆண் பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவன் என்கிற ஒரு சிறப்பு அவனுக்கு இருக்குல்ல, அதை நீ மறந்துடாத. நீ தான் விட்டு கொடுக்கணும். அவளும் விட்டு கொடுக்கலாம். அவள் விட்டு கொடுக்கறது மன நொந்து விட்டு கொடுப்பாள், நீ மன நிறைவில் விட்டு கொடுக்கலாம். அப்போ உனக்கு ஒரு மேம்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம், நீ சம்பாதிக்க முடியும், உனக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. அப்போ நீ சம்பாதிக்கிறவனாகவும் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால நீங்கள் தான் விட்டு கொடுக்கறது சிறந்தது. அது சொல்கிறது காரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலா தன் சவ் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அல் ஃபதுல பைனக்கும் உங்கள் மத்தியில் ஆண் பெண்ணுக்கு மத்தியில் இருக்கிற சிறப்பை மறந்துடாதீங்க. உங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஆண்களை பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னத்துக்கு சட்டத்துக்கு படி பாதி தரேன்னு இதுக்கு சொல்கிற?
சட்டத்தில் பாதியாக இருந்தாலும் முழுசையுமே தரேன்னு சொல்லு. உனக்குள்ள சிறப்பணி என்ன செய்ய, அது நிலைநாட்டுங்க, ஆம்பளைங்கிற நிலைநாட்டு அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவது விவாகரத்து தீண்டுவதற்கு முன்னாடி விவாகரத்து செய்தால் பாதி மகரு கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் ஒரு ஆண்கள் இப்படி ஆண் என்ற முறையில் அவன் எப்படி நடக்கணும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி அவன் எப்படி நடக்கிறது நல்லது என்று கேட்டால் மொத்த மகரையும் கொடுத்துடணும். விட்டு தருதுன்னு அதான தான், விட்டு பாதிக்கிறது நான் கணக்கெல்லாம் பார்க்க விரும்பலை, முழு மகரையுமே நான் தந்துடுறேன். 10 லட்சம் தானே பேசியிருக்கிறோம், அதில் ஏற்கனவே கொடுத்துப்பிட்டீங்க. 1 கோடி ரூபா கூட மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் வேணான்ட்டீங்க. கொடுத்த ரூபாயை தாண்டு கேட்காத, கொடுத்துட்டீங்கள, கொடுத்த ஏதோ ஒரு காரணத்தை வேணான்ட்டுச்சுல, உனக்குன்னு ஒரு சிறந்த ஒரு மனுஷனாக நீ இருவேன். எதுக்கு போட்டு அந்த பெண்கள் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு காரியத்தை நீ செய்கிற? விவாகரத்து பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு, கொடுத்தெல்லாம் தாங்க அப்படின்னு கேட்குறதுங்கிற எப்படி சரியாக வரேன்? பாதி கேட்கலாம், அவனுக்கு உரிமை இருக்குது. ஆனாலும் அது கூட வேணாமே ஒரு அட்வைஸ் பண்ணுறான்ல, என்ன செய்யலாம், அன் தாஃபு, ஆண்களாகிய நீங்கள் வந்து அன் வந்ததுனால அன் தாஃபுன்னா அஃபுவுக்கும், ஆண்களாகிய நீங்கள் மன்னிப்பது, அந்த மஸ்தராவும் ஆக்கி அந்த கும்மையும் சேர்த்துக்கிறணும். அன் தாஃபுன்னா அஃபுவுக்கும், நீங்கள் மன்னிப்பது, அக்ரபுல் தக்குவா, இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அதனால் ஆண்கள் தான் நீங்கள் விட்டு கொடுக்கணும். அவங்களும் விட்டு கொடுக்கலாம், நீங்களும் விட்டு கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் தான் விட்டு கொடுக்குற நல்லது. ஒலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த சிறப்பை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னல்லாஹ பிமா தாமரூன பசீர், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் என்ன செய்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான் என்று இது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். இது வந்து மகருக்கு தலாக்கு அந்த மேட்ரு சப்ஜெக்ட் இதோடு முடிஞ்சிருது. விவாகரத்து சம்பந்தமான அந்த தொடராக வந்துட்டு இருந்துச்சுல, அந்த விஷயம் வந்து 237வது வசனத்தோடு முடிஞ்சிருது. அதுக்கடுத்து வேறு டாப்பிக்கு போயிடுது. என்ன டாபிக் போகுதுன்னு கேட்டால், தொழுகைக்கு வந்துடுறான் நல்லா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு கட்டத்தில் இறங்கியிருக்கு. ஏன் இப்படி வருதுன்னு கேட்டால், மொத்தமாக ஒரே நேரத்தில் இறங்கினா தான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். குர்ஆன் அப்படி இறங்கலை, 23 வருஷத்தில் இறங்குறது. தலாக்கு சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு வரும்போது, குடும்ப பஞ்சாயத்து நடக்கும்போது அந்த வசனங்கள் இறங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு தொழுகையை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வரும் பொழுது அது சொல்ல வேண்டிய வசனம் இறங்கும். அதனால் அதுக்கும் தொடர்பு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. குர்ஆன் வந்து எழுத்து வடிவில் நமக்கு அருளப்பட்டு புத்தகமாக்கி அருளப்பட்ட புக்கு கிடையாது. அதாவது ஓதி காட்டி பேச்சு வடிவில் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு சொல்லப்பட்ட விஷயம். பிறகு நம்ம புக்கு வடிவமாக ஆக்கிக்கிட்டோம். அதனால் அது தலைப்பு வாரியாக அந்த செய்தி இருக்க மாட்டேங்குது என்பதை முன்னாடி நாங்கள் பலமுறை உங்களுக்கு அதை வந்து சொல்லியிருக்கிறோமா. இப்போ தொழுகைக்கு போயிடுது. ஹாஃபிலு, நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பேணிக்கொள்ளுங்கள். அதாவது ஹஃபல என்றால் பேணிக்கொண்டான்னு அர்த்தம் இருக்குது. மனப்பாடம் ஹிஃபுல் பண்ணுறாங்கிறான்ல, குர்ஆனை மனப்பாடம் செய்கிறது ஹிஃபுலுன்னு தானே சொல்கிறாங்க. அந்த மனப்பாடம் செய்கிறது அதுவும் பேணிக்கொள்வது தானே. ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்களே ஹாஃபில்பாங்க. அதெல்லாம் மனனம் செய்தவர்கள்னு அர்த்தம் வர்றதுனால அது மனனம் செய்வதும் பேணுறது தானே, அது பேணிக்கொள்கிறான்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி வர்றதுக்கு ஹஃபலங்கிற வார்த்தை. ஹஃபலங்கிறதுல வந்து அம்ரு சொல்வதாக இருந்தால் இஹ்ஃபலு என்று தான் வரணும். இது வந்து ஃபாஅலன்னு மாற்றி வந்து அம்ராக்கப்பட்டிருக்கு. ஹஃபல என்று சொன்னால் பாதுகாத்தான், வந்து பேணி கொண்டான், மனப்பாடம் செஞ்சான், இப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அதில் நம்ம அதில் அம்ரு சொல்வதாக இருந்தால் ஹஃபலவுலேருந்து எஹ்ஃபலு, இஹ்ஃபல், இஹ்ஃபல், இஹ்ஃபலா, இஹ்ஃபலூண்டு வரணும். இஹ்ஃபலு அல ஸலவாத்தி, தொழுகையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள்னு இப்படி வரணும்ல. அப்படி வராமல் இந்த ஹஃபல என்பதை வந்து ஃபாஅலன்னு மாத்திரம்ல, 4 எழுத்து சொல்ல மாற்றுவோம்ல, அப்படி மாத்திரம் அல்ல ஃபாஅலன்னு. அப்போ ஹாஃபலன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அம்ரு எப்படி வரும், ஹாஃபல யுஹாஃபிலு. ஏன் எடுத்துட்டோம்னா ஹாஃபில், ஹாஃபிலா, ஹாஃபிலு. அப்போ ஹாஃபிலு என்பது வந்து அம்ரு தான். அம்ருண்டாலும் எதுக்கு அம்ருன்னு கேட்டால், ஹாஃபல என்று வருதில்ல, ஃபாஅலன்னு வருதில்ல, அதனுடைய அம்ரு. அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், கருத்தில் என்ன வித்தியாசம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஹஃபிலன்னு சொன்னால் சாதாரணமாக பேணிக்கொள்வது, ஹாஃபலன்னு மாற்றிட்டான்னு சொன்னால் ரொம்ப கவனத்தோடு பேணிக்கொள்வது. அதாவது இஹ்ஃபலுண்டா சும்மா பேணிக்கொள்ளுதல், சாதாரண அர்த்தத்தில் அது வந்துடும். ஃபாஅலன்னு இந்த ஹாஃபலன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால்,
கூடுதல் கவனம் எடுத்து பேணிக் கொள்வது. அந்த அர்த்தம் வருவதற்காகத்தான் அந்த ஹாஃபிலங்கிற வசனுக்கு மாற்றுறாங்க. ஹாஃபிலு, நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அல சலவாத்தி, தொழுகைகளை. சலாத் என்பதனுடைய பன்மை சலவாத், தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள். அப்போ தொழுகை 5 வக்துன்னு கிடையாது, ஆனால் தொழுகைகள்னு பன்மையில் இருக்குது. அப்போ தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா. இதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக உள்ள விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.